வரலாறு என்றால் என்ன? இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஆல்ரெடி இந்த பாடத்துக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி ஒரு 20 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். வரலாற்றின் காலம் எதில் கணக்கிடப்படுகிறது? ஆண்டுகளில். கிமு என்பது கிறித்து பிறப்பிற்கு முன். போஆமு என்பது பொது ஆண்டுக்கு முன். கிபி என்பது கிறித்து பிறப்பிற்கு பின். போஆ என்பது பொது ஆண்டு. கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு வரலாறு. வரலாறு என்ற சொல் டேஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இஸ்டோரியா. இஸ்டோரியா என்பது எந்த மொழிச்சொல்? கிரேக்கம். இஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியது கற்கருவிகள். பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பிரம்மகிரி, பையம்பள்ளி, மெஹர்கர், புர்ஜஹோம், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், டாவோஜலி ஹேடிங். வெண்கல கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல். இரும்பு கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ஹல்லூர், ஆதிச்சநல்லூர். பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை எதில் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். மலைப்பாறைகள் மற்றும் குகைச்சுவர்கள். நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல். எழுத்துப் பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல். வரலாற்றை அறிய உதவும் இலக்கிய ஆதாரங்கள். இந்த இலக்கிய ஆதாரங்களை 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று மதச்சார்பற்ற இலக்கியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதச்சார்புள்ள இலக்கியம். மதச்சார்பற்ற இலக்கியங்கள் காப்பியங்கள் மற்றும் பாடல்கள், வெளிநாட்டு பயணி குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள். மதச்சார்புள்ள இலக்கியம் ராமாயணம், மகாபாரதம் இந்த 2மே இதிகாசங்கள். தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் இந்த 3மே பக்தி இலக்கியங்கள். வரலாற்றை அறிய உதவும் தொல்பொருள் சான்றுகள் நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், தொல் கைத்திறன் பொருள்கள். பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பாறை ஓவியங்கள். கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்று தரவுகளை பெறுவதற்கு உதவுபவைகள் எவை? கற்கருவிகள், புதைபடிமங்கள், பாறை ஓவியங்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்று விளங்கியவர் அசோகர். அசோகரின் ஆட்சி காலத்தில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவிய மதம் புத்த மதம். அசோகர் டேஸ் போருக்கு பின் போர் தொடுப்பதை கைவிட்டார். கலிங்க போர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். பேரரசர் அசோகர் பின்பற்றியது அமைதி, அறம். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் எந்த நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை? 19ஆம் நூற்றாண்டு. அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் அசோகர் நிறுவிய எந்த தூணில் இருந்து பெறப்பட்டது? சாரநாத் தூண். அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்ட ஆங்கிலேயர் சார்லஸ் ஆலன். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன். அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்பவை சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கற்றூன். வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுபவை கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் பழக்கப்படுத்தியது நாய்கள்.